கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்களாக, கடவுளுக்கு உகந்த மக்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் மற்றவர்களுக்கு ஆமாம் சாமி போடுவதையும், நமக்கு பிடித்தவர்களுக்கு ஜால்ரா தட்டுவதையும் நிறுத்த வேண்டும். நமது திறமைக்கேற்ற, பொறுப்புக்கேற்ற பணிகளும் வேலை வாய்ப்பும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பணிகளை நாம் சிறப்பாக செய்தால் மட்டுமே அடுத்த நிலைக்கு நாம் உயர்த்தப்படுவோம். எனவே நமது பணிகளை சிறப்போடு செய்வதற்கு நம்மை பயிற்றுவிப்போம். நம்மிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற மனநிலையை முதலில் நம்மிடமிருந்து அகற்றுவோம். நமது குடும்பமாக இருந்தாலும் சரி, பணித்தளமாக இருந்தாலும் சரி, நாம் தவறு செய்யும் போது அதனை திருத்தி நல்வழிப்படுத்த பெரியவர்கள் முனைப்பு காட்டுவது நம்மில் நிகழும் இயல்பான செயல்தான். யாரும் நம்மை எந்த குறையும் சொல்லிவிடக்கூடாது என நினைத்தால் நாம் நமக்கென ஒரு குடும்பத்தையும் பணித்தளத்தையும் உருவாக்கி கொண்டால்தான் முடியும். நாம் தனி மனிதர்கள் அல்ல, நமக்கென ஒரு சமூகம் இருக்கிறது. அந்த சமூகத்தோடு இணைந்து வாழவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சமூகம்தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் வாழும் சமூகத்தில் மற்றவர்களை எளிதாக நம்பிவிடும் நபர்களும், மற்றவர்களை பார்த்து எளிதில் இரக்கம் காட்டும் மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பல சமயங்களில் நாம் மற்றவர்கள் மேல் காட்டும் இரக்கமும் பரிதாபமும் நமக்கே ஆபத்தாக வந்து முடிகிறது என்பதை பல நேரங்களில் நாம் உணர்வதில்லை. எந்த குடும்பத்திலும் பிள்ளைகள் தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அவர்களை கண்டிக்காமல் இருக்கும் பெற்றோர்களை நாம் பார்த்திருக்கிறோமா? இல்லையே. அதேபோல்தான் நிறுவனத்திலும் பணியாளர்கள் தவறு செய்கின்ற போது பொறுப்பில் உள்ளவர்கள் கண்டிப்பது இயல்புதானே. அவ்வாறு கண்டிப்பது தவறு என்று சொல்லி நாம் செய்யும் தவறுகளை நியாயப்படுத்துவது சரியல்ல என்பதை நாம் எப்போது உணரப்போகிறோம்?